அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்த நிலையில நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமான 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை 6ல் இருந்த சுக்கிரன் சப்தம ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு, சுக்கிரன், புதன் இணைந்து பார்வையிடுவதால் ராசியில் பலம் அதிகரிக்கிறது. ஆனால் இவை மூன்றுமே கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் என்பதால் சற்று ஜாக்கிரதையோடு எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும். பலன்கள் நல்ல விதமாக போவதோ கெட்ட விதமாக மாற்றிக்கொள்வதோ உங்களுடைய அணுகுமுறையில் இருக்குதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. சில புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களை அணுகுங்க. முக்கியஸ்தர்களுடைய நட்பு உங்களுக்கு சாதகமான திட்டங்களை தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு உபஜெய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு இருப்பதால் வார்த்தைகளையும் செயல்களையும் கூடுதல் கவனம் தேவைங்க. உறவினர்களோடு பகை உண்டாக இருக்கு. உள்ளத்தில் நினைப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு கொட்ட வேண்டாங்க. அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் செலவுகள் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஆதலால சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் பற்றாக்குறையும் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல் வருத்துங்க. அது மட்டும் இல்லாம ஔஷதக்காரகரான அதாவது புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. அலுவலக பொறுப்பு காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யம் நிலவ இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனதிற்கு நிம்மதி அளிக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்து அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணம் முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டிருப்பதால் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை உற்சாகத்தையும் அளிக்குங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாம உங்களுக்கு
மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபார வர்த்தக துறையில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இந்த வாரம் முழுவதுமே நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. முக்கிய கிரகங்கள் அனைத்தும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இவற்றின் காரணமாக வருமானம் சற்று உயருங்க. இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்குங்க. பணம் இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் அரசியல் துறையினர் பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. கட்சியில் செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க. அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. அதனால் மன நிம்மதி குறைந்து சுபபலம் ஏற்பட்டு மனதில் மேல் பூனையாக நிம்மதியற்று வருந்துவீங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வயலில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் இக்காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. பொறுப்புகள்ல உற்சாகம் குறையாது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவிலுக்கு சென்று செய்யும் போதும் அதே பரிகாரம் அதே பலன்தான் கிடைக்கும். அதாவது திருக்கோவிலோ அல்லது வீட்டிலோ தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.